ஸோ வரிசை அடுத்து யார் யார் பேச போறா அப்படின்னு சொன்னா ஒருத்தரையா கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்ல இங்க இருப்பால சின்னவனான நான் சில விஷயங்கள் பேச விருப்பப்படுறேன். இந்த திருவல்லிக்கேணி ஒரு மகா புண்ணிய பூமி. பார்த்தசாரதி கோயில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை நெறி மொத்தமே இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமான சுற்றி தான் இருக்கு. இப்போ வெங்கடேஷ் சுவாமி பேசும்போது சொன்னார் நம்ம லட்சுமிநாத சமாரம்பம் அப்படின்ட்டு நம்ம குடும்பம். இதை போல இவரோட நமக்கு எந்த விதமான உறவுகள் இருக்கு அப்படின்றத டச் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த நூற்றாண்டு விழான்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 100 ஆண்டுகள்ன்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். இந்த திருவல்லிக்கேணியை நம்ம சுற்றி பார்த்தோம்னா பார்த்தசாரதி கோயில் 1000 ஆண்டுகள் தாண்டின கோயில். நார்மலாக கோயில்களுக்கு வந்து அனாதிகாலம் தானே தவிர இந்த இயர்னு சொல்லக்கூடாது. ஆழ்வார்கள் பாடல், தந்திவர் பல்வருடைய கல்வெட்டு, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த திருவல்லிக்கேணி பூமின்றது வந்து சாதாரணமாக 100 வருஷம் 200 வருஷம் கிடையாது. இந்த மெட்ராஸ் டே கொண்டாடுறான், ஃப்ரான்சிஸ் டே வந்து சின்னப்ப நாயக்கர்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை வாங்கினார், ஃபோர்ட் செஞ்சு அது கட்டினார். இதெல்லாம் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி. இந்த சென்னை உருவாகிறதுக்கு பற்பல நூற்றாண்டுகள் முன்னாடி திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அடையார், எக்மோர் இது போன்ற பல கிராமங்கள் சிறப்புற இருந்தன. அடுத்து திருவல்லிக்கேணியில் நூற்றாண்டு கண்ட இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிரசிடென்சி காலேஜ் இருக்கு, குவீன் மேரிஸ் காலேஜ் இருக்கு, இங்கே கொஞ்சம் தூரத்தில் போனால் டியூசிஎஸ் எல்லாரும் பேசியிருந்தா அது இருக்கு. இது போல கல்வியும் சரி மற்ற விஷயங்களும் சரி பல்லாண்டுகள் இருக்கிறது இருக்கு. இதில் முக்கியமானது ஒன்று வந்து 1852ஆம் வருடம் துவங்கப்பட்ட, இவ்வளோ பேர் இருக்கா எவ்வளோ வச்சுட்டு அடியன் பேசுகிறேன், துவங்கப்பட்ட ஹிந்து உயர்நிலைப் பள்ளி. 1852 இது இங்கிலீஷ் ஸ்கூல் கிடையாது. தமிழுக்கு ஒரு பாடசாலாவும் தெலுங்கு பாடசாலாவும் 1860 தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 2-3 பெயர்கள் மாறி 1897 ஹிந்து உயர்நிலைப் பள்ளியாக உருவாச்சு. இந்த ஹிந்து உயர்நிலைப் பள்ளிக்கு 1901 அப்ப இருந்த ஹேபா அப்படின்ற ஒரு கவர்னர் வந்து அடிக்கல் நாட்டி ஒரு சென்டனரி பில்டிங் உருவாக்கி இருக்காரு. இவ்வளோ பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய பள்ளி. இதில் சில ஆண்டுகள் அந்த 1907 வந்து சில்வக்கன் சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு மிக வலங்கைமான் சீனிவாச சாஸ்திரி அவர் இருந்தார். அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் இங்கிலீஷ் பேசும்பொழுது அவருடைய இங்கிலீஷ் எல்லாரும் ரொம்ப ஸ்லாகிச்சாங்க. இந்த பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி இந்து உயர்நிலைப் பள்ளியில் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அவ்வளோ பெரியது. இன்றைய ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு, முன்னாள் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, இந்த ஸ்கூலுடைய நிறைய மாஸ்டர்ஸும் இங்கே இருக்காங்க. இவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு இந்து உயர்நிலைப் பள்ளி இந்த சிவப்பு கட்டிடம். இது அனைவரும் அறிந்தது. 1925 ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்ட வருஷம். 1925 தேசத்தில் பல நல்ல விஷயங்கள் நடந்தது. திரு ஜெகநாத ஐயங்காருடைய பர்த்தம் அந்த வருஷம். நிச்சயமா எனக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுதந்திரத்தெல்லாம் பார்த்துருப்பார். நார்மலாக நாங்கள் வந்து பல நாட்களில் யாரையாவது பற்றி கேட்டால் சுதந்திர கதைகள் கேட்போம். ஜெகநாத ஐயங்கார்த்தையும் சுதந்திர கதைகள் கேட்டிருக்கோம். அவரும் வந்து விரிவாக சொல்லியிருக்கார். அந்த காலத்து கதைகள் வந்து கற்பனை இல்லாமல் மிகைப்படுத்தாமல் அவள் பார்த்ததை சொன்னது. ஏன்னா சத்தியமூர்த்தி ஐயங்கார் இங்கே இருந்தார். இங்கே நம்ம தூரத்து கொஞ்சம் தள்ளி மகாத்மாடி சேவா சங்கம் இருக்கு. இந்த சேவா சங்கம் வந்து வைபவ் கோத்நாயகின்ட்டு இந்தியாவில் முதல் நாவல் எழுதினவங்க. அவங்க ஆரம்பித்த ஒரு இது. இந்த வைபவ் கோத்நாயகி அம்மாள் தான் வந்து தன்னுடைய நகைகள் அனைத்தையும் கொடுத்ததா, சுதந்திர போராட்டத்துக்காக கொடுத்ததாகவும், பாரதியார் அவங்களோட கையை பிடிச்சிட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆடியதாகவும் சரித்திருக்கு. இந்த 1925 அப்ப இருந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றவருடைய இல்லத்துக்கு காந்தி வந்து விசிட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் 1925 சிறப்பு. இந்த ஜெகநாத ஐயங்கார் சார் நாங்கள் பார்த்தது, நான் வந்து இந்து உயர்நிலைப் பள்ளியில் 74 இருந்து 81 வரைக்கும் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் படித்தேன். அப்போ வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கல. சேஷன் சார்ட்ட கூட நான் கிளாஸில் படித்தது இல்லை. ரொம்ப பெருசாக நல்லாலாம் படித்ததே இல்லை. இந்து உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். இந்து உயர்நிலைப் பள்ளியை பற்றி ஒரு சொன்னார் இல்லையா, நம்ம வந்து பெருமைப்படணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நுழையும் போதே ஒன்று எழுதியிருக்கோம் அந்த போர்டில். நீ படித்த பள்ளியை பற்றி பெருமை கொள், நீ படித்த பள்ளி உன்னை பற்றி பெருமைப்படும்படி நடந்துகொள் அப்படின்ட்டு. அன்றைக்கு எங்கிருந்து வந்து அந்த டிமணி சார் இருந்தார். நான் வந்த உடனே அவரோட காலில் விழிச்சிருச்சேன். எங்களுக்கு அன்றைக்கு இருந்தது வந்து பண்பு. ஸ்கூல் வர ரோட்டில் பார்த்தா கூட வந்து ஒரு பயங்கரந்த மரியாதை இருக்கும். மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கள் இந்த மாதிரிலாம் பேச விரும்பல. இப்படி நான் பார்த்து கொண்டிருந்த திரு
ஜெகநாத ஐயங்கார் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து அதனுடைய மீனிங்கே வேறு. அன்றைக்கி வந்து நாங்கள் லேட்டாக வந்தால் திரு ராமசுவாமி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பேரை சொன்னால் கொஞ்சம் சரியாக இருக்காது. வாத்தியார் யாராவது போய் சாக் பீஸ் எடுத்துட்டு விடான்னு சொன்னால் கூட அப்படி அந்த வராண்டால் நடந்து போனால் பெரும்பாலும் அடிப்பார். அன்றைய காலகட்டம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு லேட்டாக வரதுன்றதே இல்லாமல் இருந்தது. இப்படியே அந்த ஸ்கூலில் ஜெகநாத ஐயங்கார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நிறைய கோபத்தை காட்டுவார். ரொம்ப பிரமாதமாக அவர் நிர்வகிச்சிருந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு பிள்ளை அற்புதமான நோட் புக் கொடுப்பான். அழகாக ராமபிரானுடைய பேர் போட்டு இந்த ஸ்கூல் நோட் புக் கொடுப்பா. ஸ்கூலில் படிக்கிற பசங்க அந்த ஒரு 10 நோட் வாங்கிட்டா போகுது. அந்த நோட் புக் வழங்குற துறையை வந்து முழுக்க முழுக்க இவர் தான் வந்து நிர்வாகம் பண்ணுது. ஸ்கூல் இருந்த அந்த ரெட் பில்டிங் பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் அங்கே வந்து அந்த நோட் புக்ஸ் கொடுப்பான். அதை பிரமாதமாக மேனேஜ் பண்ணுவார். திருவள்ளிக்கேணில் வந்தால் அவருடைய முகமே வேறு மாதிரி இருக்கும். எல்லாரோடையும் கனிவோட பழகுவார், ரொம்ப நாளாக பழகுவார். இதில் என்ன எடுத்து இதே இடத்துல இதே எதிகிரி எதிராஜ் மடத்தில் பின்னாடி 1989 ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று